நிகிதா வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்த முதல் நாளிலிருந்து தற்போது வரையில் அரசியல் ரீதியாக பல்வேறு கணிக்க முடியாத மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக திமுகவுடன் கூட்டணியில் இருந்து போட்டியிட்டு வந்த மதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் திடீரென்று இன்று மாலை 3 மணி அளவில் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பு தற்போது மீண்டும் பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. மதிமுக தாவேகாவோடு கூட்டணி அமைக்கப் போகின்றதா என்றெல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு வரும் நிலையில் இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சமீபத்திய மதிமுகவின் செயல்பாடுகளை நாம் உற்று கவனித்தால் நன்றாக புரியும். மதிமுகவுடைய மனதில் என்ன இருக்கின்றது, வைகோவின் மனதில் முடிவு என்னவாக இருக்க போகுது என்பதை நாம் ஓரளவுக்கு யூகிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோவை அவரது இல்லத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சந்தித்து பேசினார். அதாவது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மதிமுக சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது. இதில் சீர்காழி மற்றும் கடைநல்லூர் தொகுதியில் மட்டுமே மதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார்கள். மதிமுகவும் திமுகவை தற்போது விமர்சித்து வருவதை பார்க்கின்றோம். தொடர்ந்து ஏற்கனவே விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட காரணத்தால் வேறு வழி இல்லாமல் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் துரை வைக்குவதற்கு முன்னதாக இதை பற்றி பேசும்போது கூட துரதிருஷ்டவசமாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு விட்டோம் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார்கள் என்றால் முதல் கட்சியாக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருப்பார்கள் என்றுதான் அவருடைய பேச்சின் மூலமாக பார்க்க முடிகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைய நாள் 3 மணி அளவில் வைகோ முதலமைச்சர் விஜயை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்புக்கு முன்னதாக நாம் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் தொடர்ந்து மதிமுகவும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருவதை பார்க்கின்றோம். மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ, அதே போன்று முதன்மை செயலாளர் துரை வைகோ, மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுன் ராஜ் உள்ளிட்டோரெல்லாம் திமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் திமுகவுடன் இனி ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, திமுக ஒரு நச்சுப்பாம்பு என அர்ஜுன் ராஜ் விமர்சித்து பேசியது எல்லாமே தலைமையினுடைய கவனம், தலைமையுடைய அனுமதி இல்லாமல் இப்படி தன்னிச்சையாக பேச முடியுமா? அப்படி என்றால் மதிமுக தலைமையும் இதே கருத்தை தான் முன்வைக்கின்றதா என்றெல்லாம் கேள்வி எழுப்பியது. இந்த நிலையில்தான் மதிமுக திமுக கூட்டணியில் தொடர்கிறதா இல்லையா என்பது ஜூன் 27 வருகின்ற 27ஆம் தேதி நடக்கக்கூடிய மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட அது திமுக கூட்டணி முறித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த சந்திப்பு நேற்று நடைபெற்ற ஆதவ் அர்ஜுனா மற்றும் வைகோ சந்திப்பு பொறுத்தவரையில் அது தொடர்பாக வைகோ குறிப்பிடும் போது அந்த சந்திப்பு குறித்து அவர் போட்ட பதிவில் அண்ணாநகர் இல்லத்தில் என்னை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் என்று வைகோ தெரிவித்திருந்தார். அதே போன்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா போட்ட பதிவில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் வைகோ அவர்களை இன்று அவருடைய இல்லத்தில் சந்தித்து தமிழ்நாட்டின் நலன் மற்றும் சமூக நீதி அரசியல் பற்றி கலந்துரையாடினோம் என தெரிவித்திருந்தார். நேற்று போட்ட அந்த பதிவு இப்படியாக நேற்றைய அந்த பதிவே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது. மதிமுக வெளிப்படையாகவே தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு உறுதியாக இருக்கிறார்களா, 27ஆம் தேதி என்ற முடிவு அறிவிக்கப் போகிறார்களா என்றுதான் பேசு பொருளாக மாறியது. அதை ஒட்டியே நடக்கக்கூடிய அடுத்த நிகழ்வும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் அமைகின்றது. இந்த நிலையில் தான் இன்று மாலை 3 மணி அளவில் வைகோ முதலமைச்சர் விஜயை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அரசியல் ரீதியாக இந்த சந்திப்பு பொறுத்தவரையில் அவர் வெளிப்படையாக பேசும்போது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தோம் என்றெல்லாம் அவர் தெரிவிப்பார். ஆனால் உண்மையில் அரசியல் ரீதியாக முக்கியமான விடயங்கள் குறித்து பேசப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கால் இணைய போகிறார்களா, அதை பற்றி இன்றைய இந்த சந்திப்பின் போது பேசப்பட போகின்றதா, அடுத்த கட்டமாக வரக்கூடிய தேர்தல் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு பிறகு இடைத்தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தல் என அடுத்தடுத்த தேர்தலும் தாவேக்காவுக்கு மதிமுக ஆதரவு தெரிவிக்க போகின்றதா என்பதை பற்றி எல்லாம் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே 6 சட்டமன்ற தொகுதிகள் காலியானதாக இருக்கக்கூடிய நிலையில் தான் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிமுக சார்பாக அதாவது மதிமுக சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்தால் அந்த எண்ணிக்கை என்பது 8ஆக மாறிவிடும். அப்படி என்றால் அந்த தொகுதி இடைத்தேர்தல் வரும்போது மதிமுக வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்க போகிறாரா, பல அரசியல் சார்ந்த விடயங்கள் எல்லாமே பேசுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயத்தில் மதிமுகவில் இதற்குள்ளாக சில உட்கட்சி பிரச்சனை என்பது காணப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. மதிமுகவில் கூட
சிலர் திமுகவில் இணைவதற்கு ஆயத்தமாகி வருகிறார்கள் என்றும் அதற்கு திமுகவின் தலைமை 27ஆம் தேதி வரை காத்திருங்கள், அதற்கு பிறகு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று திமுக தலைமை தெரிவித்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. என்றால் 27ஆம் தேதி என்று மதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தான் திமுகவுடன் கூட்டணியா அல்லது தாவேகாவுக்கு ஆதரவா, தாவேகாவுடன் கூட்டணியா என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அதுவரை பொறுத்திருங்கள் என்று திமுக தலைமை கூறிவிட்டது. ஒருவேளை அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தாவேகாவுக்கு ஆதரவு திமுக கூட்டணி முறித்துக் கொள்கின்றோம் என்று தெரிவித்து விட்டால் நிச்சயமாக மதிமுகவில் பலர் அதிருப்தி தெரிவித்து திமுக இணைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் இந்த பொதுக்குழு மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு முன்னதாக அந்த பொதுக்குழுவில் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பது இப்போதே வைக்க முடிவு செய்து வைத்திருப்பார். அதை பற்றியும் இந்த முதலமைச்சர் விஜயை சந்திக்கும் போது பேசுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது மதிமுக சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன், சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் ஆகியோர் இருவருமே திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். இருவரும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற மதிமுக தலைமை வலியுறுத்துவதாக கூட ஒரு உறுதிப்பட தகவல் கூறுகிறது. நீங்கள் உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யுங்கள், நாம் தாவேகாவோடு இணைந்து இடைத்தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்றெல்லாம் மதிமுக தலைமை தொடர்ந்து வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதற்கு தயக்கம் காட்டுவதாக மறுத்து வருவதாக கூறப்படுகிறது. ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்து விட்டால் என்ன செய்வது என்று அவர்கள் குழப்பத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. இப்படியாக இருக்கும் நிலையில் மதிமுகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய சொல்லி மதிமுக தலைமை வலியுறுத்துவதாகவும் அதற்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மறுப்பு தெரிவிப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது. எது எப்படியாக இருந்தாலும் தலைமையுடைய முடிவு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 2 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் இன்றைய இந்த சந்திப்பு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு அடுத்த நாட்களில் மதிமுகவின் நடவடிக்கை, அவர்களுடைய பேச்சுகள் பொறுத்து ஓரளவுக்கு யூகிக்க முடியும். எப்படியாக இருந்தாலும் வருகின்ற 27ஆம் தேதி மதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் கூட இருக்கின்றது. அந்த கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பு என்பது வெளியாகும், யாருடன் கூட்டணி என்பது வெளியாக வாய்ப்பு இருக்கின்றது. நிகிதா.